கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர். அந்த கட்டளை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். அதை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். ஒரு நாளும் இந்த திருமண வாழ்க்கை உடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கனவில் கூட கருதக்கூடாது. மனமுறிவை, டைவோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மனமுறிவை ஆண்டவர் மனதார வெறுக்கின்றார். அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரத்தவையில் ஈடுபட்டதற்காக அஞ்சி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, எப்படி ஆண்டவர் சொல்கிறார் என்று பாருங்கள். பரத்தமைக்காக அன்றி ஒருவன் தன் மனைவியை விலக்கி விடவே கூடாது என்று சொல்கின்றார். நம் இந்திய நாடு மிகவும் தெய்வ பயமுள்ள நாடு. திருமண வாழ்க்கையை மிக பரிசுத்தமாக கருதிய ஒரு நாடு. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றித்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்வதை மிக பரிசுத்தமான